எதுவும் இல்லை. தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இல்லை அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. சந்தனம் கரைச்சி யாராவது ஒரு ஆள் சந்தனம் கொண்டு வந்தீங்க எங்கடா? அந்த தள்ளிக்க கொஞ்சம் தள்ளின்னு அந்த ஐயா சந்தன கும்பா திண்டுக்கல்ல இருக்கேன். அதில் ஒரு கிண்ணத்தில் கலக்குங்க. சந்தனம் இருக்கு, தூக்கிக்கிட்டு சந்தன கும்பா இருக்கு. எடுங்க. அதான் தூக்கி இருந்த காலைல டயர் கொடுத்து விட்டேனே. இருக்கு. ஆமாம் ஆமாம். சரி, அந்த கோயிலில் இருக்க முடிச்சுட்டு கூப்பிடுறேன். ஐயா, இந்த சந்தனம் கலக்குது என்னப்பா சிவாயனமே கீழே போகிறேன். சந்தனம் ஃபுல்லாக அடிச்சு விட்டு தேய்ச்சி தரை கல்லை நிமிர்த்திட்டு கல்லை சந்தனம் குழப்புனதை கீழே தூரில் அடிச்சுட்டு அப்படியே கம்ப்ளீட். அந்த புது சந்தனம் இருக்கு, கல்லை அப்படியே நிமிருங்க. நிம்மதியா அவ்வளோதான் ஃபீல் பண்ணலாம். சிவா ஒரே ஒரு பூ அந்த பள்ளத்துக்கு நல்லா அடிப்பா ஐயா. ரைட் அடி. ஒரே ஒரு பூ மல்லிகைப்பூ இருக்கா? இல்லை, இது துளசி இருக்கா சாமி? அதில் மாலையில் துளசி பூன்னு துளசி இதில் போட்டாச்சு. சரி சரி சரி. அப்படி உள்ள ஒரே ஒரு பூ அது உள்ள நடுமை ஊற்றி சாமி வாங்க. நான் சொன்னியா நீ? சொன்னேன். சரி சரி டயத்து சொல்லல, இன்னைக்கு வரும் சொல்லிட்டேன். சரி ரைட் ரைட். ஒரே ஒரு செவந்தி பூ கூட மாலையில் பிச்சு விட்டுச்சாங்க ஐயப்பா. ஒரு ஒரு பூ ஒரு செவந்தி பூவாவது ஏதாவது தண்ணி வச்சு 3 லட்சம் பச்சை கொடுங்க ஐயா. எங்கிட்ட கொடுங்க அதை உள்ள அங்கே வச்சா ஐயா. நம்ம பட்டை குறைச்சினாரு கேட்டுங்க. அதானா தாங்கி கையில் கடிச்சிடும் அப்படிங்க. கை வச்சுருக்கீங்க பாருங்களா. ரைட் சுந்தரசாமி. சதுரத்து நேரம் ஏப்பா 6 அடி தெற்க போனால் தப்புன்னா இருக்குது. முன்னால் இதெல்லாம் வருது. எது வருது? நந்தியெல்லாம் வர்றாங்க. இந்த பைப் இங்கே வந்துடும். நந்தி இங்கே வந்துடும். சரி, நம்ம படையில் போடுறதுக்கு தாங்க இடம். அதுதான் நம்ம அதுக்கு முன்னாடி சுற்றி வர்றதுக்கு இடம் சரியா இருக்கு. ஏன் நேரம் பாருங்க ஐயா. அது சரியா இருக்கு. திருப்புங்க பாலா நீ பாரு பாலா. ஐயா படி ரெண்டு பக்கம் எங்க முன்னாடி கீழே 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 இந்த நேர் பார்க்கறதுல பாலா கொஞ்சம் சரியாக செட் ஆகும். இந்த பக்கம் தாங்க வரணும். இந்த பக்கம் இன்னும் வரணும். மேற்க செட்டோட வரணும். எந்திரிச்சு நில்லுங்கப்பா அப்படின்னு தெரியும் அவருக்கு. செட்டோட வரணும். எந்திரிச்சு நில்லுங்க. ஓட்டைக்கு நடுவில் கரெக்டாக இருக்கு. காலிஞ்சு முன்ன பின்ன தப்பு இல்லை. ஆனால் தெற்க மட்டும் யோகம் பண்ணுங்க. மையம் இங்கே வரியில் வச்சிருக்கீங்க. மையம் இருக்குங்க. கரெக்டாக இருக்கு. இந்த மையத்துக்காக நம்ம சரி பண்ணிட்டோம். கரெக்டாக இருக்கு. தகட்டு பாரு தம்பி. கொத்தனரையா தெரியும்ல. கொத்தனரையா இந்த தகட்டு பாருங்க. அப்பன்ற ஒன்று மேமட்டத்தை கீழே இருந்து பாருங்க. இந்த கை கவுந்து இருக்குது. இங்கே வச்சுங்க. அந்த டேப்பர் அதாவது கிழக்க வந்து இறங்கி இருக்கு. ஏன்னா அப்போ அந்த பீடம் மேலே ஏறி இதை பாருங்க. 41 41
சென்று அவங்க வழி இருக்காங்க. அதாவது கல்லு கட்டிடம் எல்லாம் முன்ன பின்ன போய் வந்திருக்கும். நம்மளுக்கு இதுதான் இன்னும் கொஞ்சம் கம்பி தான் நம்மளுக்கு மையம். ஆமா துணி கம்பி இருக்கா சென்று வருவனே அண்ணே பையில எது நூல் இருக்கா இல்லை இல்லை நூல் இருக்கலையா இருக்கு இருந்தா வண்டியில இருந்தா கொடுங்க வண்டி நூல் கயிறு இல்லை இப்போ எங்கே சென்டர் இருக்கணும்னா சென்று இங்க பீடத்துல இருக்கும்னே நம்ம இந்த 4 சென்ட்ரை நூலை மட்டும் பிடிச்சோம்னா சரியா போச்சுனே 4 சென்ட்ரை நம்ம இதுக்காக வச்சோம்னா மூலஸ்தானத்துக்காக சென்று மாறாங்க கரெக்டாக அந்த மையத்து சிரசுக்கு நேராக உட்காந்துருக்கு இந்த ஓட்டை. அதை சொல்லலானே நம்ம பீடமும் விலகாம இருந்துச்சுன்னா லிங்கம் பிரதிஷ்டை பண்ணும்போதும் விலகாம இருக்கும். அதுக்காக நான் சொல்றேன். நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் இப்போ இந்த 3/4 இன்ச்சு கிட்ட ஏறி இருக்கு. அதான் நம்ம சரி பண்ணி 3/4 இன்ச்சு ஏறி இருக்குதா ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட நகட்டோம்னா இங்க மையம் இருக்கு. ஒரு நிமிஷம் பாருங்க இங்கேயும் மையம் இருக்கு. 40 இருக்குல்லண்ணே அங்கிட்ட 41 ஒரு 4 இன்ச்சு மட்டும் ஏற்றுக்கணே. அதான் 4 இன்ச்சு மையம் இருக்கு. நம்ம இந்த 4 மையத்தையும் போட்டோம்னாக்க நமக்கு துல்லிதமா வந்துரும். ஏற்றுங்க ஏற்றுங்க நீ சொல்றத கம்பி போதுனே கம்பியில உட்காந்து கம்பி மையத்தில் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னா அது நகல விடாது. அப்படியே எங்கிட்டு மட்டும் பாருங்க அது நகல விடாது. பேக் சைடு மட்டும் காலேஜ் பண்ண தப்பு இல்லை விடுங்க. 41 அது கூட 3/4 இன்ச்சு ஏற்றனா ஏற்றிக்கும் தேக்க ஏற்றுங்க அங்கிட்டு முன்னால் இடம் கிடைக்கும். ஏற்றனா ஏற்றுங்க 3/4 இன்ச்சு இல்லை கரெக்டாக சிரசுக்கு நேராக இல்லை உட்காந்து இந்த பக்கம் கிழக்கா இருக்க 41 அங்கிட்டு இருந்தா சிரசுக்கு நேராக சாமான் நேராக உட்காந்துருக்கு. அந்த கீழே நடுவுல எங்கேயாவது சென்டர்ல அது கரெக்டா உட்காரும். அது உட்காந்துச்சுன்னா உட்காந்துனால இங்கிட்டு விடாது அங்கிட்டு விடாது. நீங்க வேணும்னா என்ன பண்ணுங்க. உளி கம்பி இருக்கா? ஃப்ரீ கிடைக்கும். இங்க எந்த சாமானுமே இல்லை. இல்ல ஒரு காலேஜ் கம்பி எதுவும் எதுல உடஞ்சு போகுங்க. அது உடஞ்சு போகுங்க. அதுதான் நானும் யோசிச்சேன். தூக்கணுமா கடப்பார் இருக்கா ரைட்டா கடப்பார் இருந்தாலும் வேற கம்பி நம்ம